திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே எல்லாமே குறைதான். அவர் வந்தார், எல்லாத்தையும் வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு பதிலாக அரிசி மக்களோட வாழ்வாதாரங்களை அதிகப்படுத்தினாங்க. பஸ்ஸு இலவசம்னு சொன்னாங்க. ஆனால் பஸ்ஸுக்கு நாங்கள் போய் நின்னோம்னாவே எங்களை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அமௌண்ட் இல்லாமல் நாங்கள் இப்போதைக்கு ஏதோ பஸ்ஸில் வர மாதிரி எங்களை வந்து எந்த இடத்துலையும் எந்த ஸ்டாப்லேயும் வந்து நின்று எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க. நாங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து பண்ணுறது வந்து இனி அரசியலுக்கு அவங்க வேணான்னா. ஆனால் இல்லை, கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைண்ணா. ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு மேலே வெளியில் போகணுன்னாவே கொஞ்சம் பயத்தோடையும், யாராவது வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அட்டாக் பண்ணுவாங்களோங்கிற ஒரு பதட்டத்தோடையும் தான் நாங்கள் இன்ன வரை இந்த சூழ்நிலையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆட்சி மாறணும், கண்டிப்பாக இந்த தடவை சிஎம் வந்து மாறணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரெட்டலில் வந்தால் ஓகே தான். ஐயா வந்தால் மேற்கொண்டு கொடுக்குற எங்களுக்கு வந்து இலவசமாக எதுவும் வேணும்ண்ணா. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு எல்லா உரிமையும் வேணும். நாங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், போகிறதா இருக்கட்டும், பெண்களுக்கு சுதந்திரம் வேணும்ண்ணா. ஐயா வந்தால் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம், பார்க்கலாம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.